நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயபராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம் பாருங்க. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இது யோகமான கால நேரம். எங்க போனாலும் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு கஷ்டம்தான். எந்த வேலையும் செய்ய முடியல, எதை எடுத்தாலும் காரிய தடைகள், வீட்டுல சண்டை சச்சரவு, பொண்டாட்டி கூட சண்டை, வீட்டுக்காரர் கூட சண்டை, பிரிஞ்சு இருக்கிறது, அல்ல அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் இருக்கிறது, அப்புறம் இங்க ஜாயின் பண்ணிக்கிறது, பசங்களை பேசாம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில போறது,
மெயினா குடும்ப பிரச்சனைகள், அப்புறம் கடன் சுமைகள், ஏமாற்றங்கள், அண்ணன் தம்பிங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அக்கா தங்கைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அதுல போய் வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிறது, கடன்ல போய் மாட்டிக்கிறது, பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. அப்ப இதெல்லாம் எப்ப ஏற்படுகிறது, என்ன காரணம்? ஒண்ணு இல்லைங்க, சிம்ம ராசியை பொறுத்தவரையில எல்லா பிரச்சனைக்கு காரணம் சனி பகவான். சனி பகவான் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இல்ல சாமி, எல்லா எல்லா பிரச்சனைக்கும் சனி பகவான் தான் காரணம், அவரு போய் நம்ம குற்றம் சாட்டுறோமே, அவரு போய் நம்ம முத்திர குத்துறோமே. கண்டிப்பா சிம்ம ராசி என்பர்களே, திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள், திடீர்னு ஏற்படக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள் இருக்குமேயானால் அதற்கு காரணம் சனி பகவான். நிச்சயமா வேற வழி கிடையாது. அஷ்டம சனி ஒரு பக்கம். இப்போ சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா நிறைய இந்த கணவன் மனைவி பிரிவு, காதலர்கள் பிரிவு, நண்பர்கள் பிரிவு, யாரெல்லாம் அப்படியே ஒத்துமையா பிணக்கமா ரொம்ப பாசமா இருந்தாங்களோ அந்த பந்தங்கள் எல்லாம் பிரிந்திருக்கும். யார் மேல நீங்க ரொம்ப அன்பு செலுத்தி இருப்பீர்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அது மாமனார் மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கொழுந்தாரா இருக்கலாம், வீட்டுக்காரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது நீங்க எந்த பதவியை நேசித்தீர்களோ, எந்த ஒரு கட்சியாக இருக்கலாம், பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது உங்க பதவியாக இருக்கலாம், புரியுதா, உங்க ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதை நீங்க அதிகமா நேசித்தீர்களோ அதை உங்களை மிஸ் பண்ணிட்டு போய்ங்க. ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு கண்ணீர் இருக்கும், வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க. சில இடங்களை சொல்லுவாங்க, தம்பிங்களே எப்படி பண்ணிட்டாங்க சார். நான் தான் சார் அந்த தம்பிங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன், எல்லாமே நான் தான் சார் செஞ்சு கொடுத்தேன். பசங்களுக்கு வளர்த்து விட்டு, சின்ன பசங்க வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து தொழில் கற்றுக் கொடுத்து, நான் என் கை காசை விட்டு என் பொண்டாட்டி நகைலாம் வச்சு தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணேன் சார். என் பொண்டாட்டி போட்ட ஒரு 100,000 நகையை எடுத்து அடமானம் வச்சு வித்து தம்பிகளுக்கு, என் தம்பி தானேன்னு கல்யாணம் பண்ணேன் சார். அவன் இப்படி மாறிட்டான். இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம வாடகை வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாத்தையும் வாங்கிக்கிட்டான். அப்ப இதை போல ஒவ்வொரு சிம்ம ராசி அன்பர்களும் ஒவ்வொரு கதை இருக்கும், ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். இதெல்லாம் ரிவெஞ்ச் ஆகுது. இப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு கஷ்டம் துன்பம்னு இருக்குனாக்கா அதற்கு காரணம் அஷ்டம சனி. பிரிவு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் ராசியில் இருக்கக்கூடிய கேது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, சிறை தண்டனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் இருக்கு. இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஏமாற்றம், இதுலலாம் பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, கடனை வாங்கி ஏமாறுறது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குனாக்கா அதுக்கு காரணம் 7ல இருக்கக்கூடிய ராகு. அப்ப 3 பக்கமும் சனி ராகு கேதுன்னு 3 பக்கமும் சிம்மராசியை வச்சு செய்யறாங்க, மொத்தமா செய்யறாங்க. அவன் அந்த கசாப்பு காடகாரன்ட்ட மாட்டின கத்தியும் அந்த கரியுமாக கொத்தி 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 சிம்மராசியை டேமேஜ் பண்றாங்க. மனவேதனை, மனக்கசப்பு. அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, அப்ப உங்க வீட்டுல ஒரு சிம்ம ராசி இருக்குன்னா இவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க உண்மையிலேயே உங்க கணவர் மீது இல்ல உங்க தெரிஞ்சவங்க மீது பாசம் வச்சிருப்பீங்கன்னா அந்த சிம்ம ராசியை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அதற்குரிய தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மங்களை செய்தால் கர்மா போகும், செய்த பாவங்கள் தர்மத்தினால் விலகும். இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, தர்மம் தலை காக்கும்.